ஏண்டா அடம் பிடிக்கிற? இந்தா சாப்பிடு சாப்பிடு. சாப்பிடுறா, அடம் பிடிக்காதடா. அங்க பாரு அங்க பாரு. சாப்பிடுறா. இப்ப நீ சாப்பிடல, அங்க இருக்கிற அனிமல்ஸ் எல்லாத்தையும் எழுப்பி விட்டுருவேன். சாப்பிட மாட்டியா? இரு வரேன். இவங்க தாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ். நாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கனவுகளோட சென்னைக்கு வந்தோம். எங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு கதை இருக்கு. அது என்னன்னாங்க நீங்க பார்க்க போறீங்க. டேய் என்னங்கடா ஆச்சு? எல்லாரும் திருன்னு முடிச்சிட்டு இருக்கீங்க. மச்சி எய்த்த விட்டாண்டி ஒரு குரங்குட்டியை பெத்து வச்சுட்டு டெய்லி வண்டல் வசூ மாதிரி எங்க வேடிக்கை ஆடிட்டு இருக்காப்பா. வர குழந்தைகளுக்கு விளையாட்டு காட்டுற கேரக்டர் ஆயிட்டாங்கப்பா. டேய் அதை விடுங்கடா. நம்ம எல்லாம் எப்படி இருக்க வேண்டியது தெரியுமா? எப்படி ப்ரொஃபசர் நான் உட்காரலாமா? உட்காரு. தேங்க்யூ. நான் காலையில ரெடி ஆயிட்டேன் ப்ரொஃபசர். இன்னைக்கு என்ன பாடம்? இந்த புக்ல 3ஆம் பக்கத்தை எடு. 1 2 3 எத்தனை ப்ரொஃபசர்? அதுல இருக்கிறது 200 தடவை படி. 200 தடவை? ஆமா. நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கேளிலொழுகும். இதை ஏன் 200 தடவை படிக்க சொல்றாரு? ஓ, ஒருவேளை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நினைக்கிறேன். நம்ம சரித்திரத்தை நினைச்சு பார்க்கலாம். என்ன பாட்டுங்க? அந்த பாட்டுதே. கள்ளி. ஐயா அடங்கவே மாட்டியா ஐயா? ஊஞ்சல தொடக்க சொன்னா என் காலைய தொடக்க சொன்ன. நான் இல்லைன்னா இந்த வீட்டுல எந்த வேலையும் நடக்காத. ஓடி போய் வேலையை பாருங்கறல்ல. அப்புறமா வாடி. பாத்துட்டியலா? பார்த்து தொலைச்சிட்டயா? இன்னைக்கு பேப்பரை பாத்துட்டீங்களான்னு கேட்டேன். ஐயோ பெருசு கேள்வி கேட்கும் போல இருக்க. என்னாச்சு? வழக்கம் போல இந்த வருஷமும் ஃபெயில் ஆயிட்டேன். பாஸ் ஆனாதான் ஏன் வருத்தப்பட்டோம்? ஃபெயிலானதுக்கே வருத்தப்படுற? படிப்பு தான் முக்கியம்னு இந்த ஊர் சம்பிரதாயத்தை மீறி படிச்சியல்ல. இப்ப தெரியுதா ஐயா உங்க அருமை? நான் செஞ்சது தப்புதான். அதுக்கான தண்டனையா இந்த ஊரை விட்டே போயிடலான்னு இருக்கு. என்னது? நடந்ததுக்கு பரிகாரம் தேடாம இந்த ஊரை விட்டு போறேன்னு சொல்றீங்களா? அது உங்களுக்கு கோலத்தனமா தெரியல? அதுக்காக நடக்கிற காட்டு முறை எடுத்தா வீரம் நினைச்சிட்டு இருக்குது. முட்டாள்தனமே இல்லைங்களா ஐயா? அந்த காட்டு மிராண்டி பய கூட்டத்துல உங்க அப்பனும் ஒருத்தன் தாங்கிறத மறந்துடாதய்யா. அப்படி பார்த்தா அதில் நானும் தாங்க ஒருத்தன். ஆனா அதை நினைச்சு பெருமைப்பட முடியலைங்க ஐயா. வாங்கய்யா, எல்லாரும் வாங்கய்யா, வந்து படிங்கய்யா. எவன் வருவான்? எல்லாம் மெதுவா தான் நடக்கும். மெதுவானா எம்புட்டு மெதுவாங்க ஐயா? ஐயா அதுக்குள்ள நான் செத்துருவோம் போல ஐயா. புரியுதுல்ல? நான் போறேன். போறேன்னு சொல்லாங்கய்யா, போயிட்டு வரேன்னு சொல்லு. அந்த நம்பிக்கை தான் வீட்டுல உள்ளவங்களுக்குலாம் முக்கியம். கணக்கு அங்க எனக்கு தெரியாம எவ்வளவு கணக்கு பண்ணிட்டு இருக்க? கூப்பிடுறது காதல விடல. விழுது சொல்லுங்க. வாயா, இவரே எங்கேயோ ஏதோ படிக்க போறாரோ. இனிமே இங்க இருக்க மாட்டாரோ. அவருக்கு ஏதாவது டிக்கெட் பாரு அனுப்பிச்சு விட்டுரும். செம்ம டிக்கெட் ஒண்ணு இருந்ததுயா, அதுதான் இன்னைக்கு நீங்க பையன் கட்ட போறோம். அதை நேத்தே அனுப்பிச்சியா? பஸ் டிக்கெட் சொன்னையா? டிக்கெட்டா? சென்னைக்கு போய் நல்லா படிச்சு 10வது பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களையும் கூட்டு போறையா. இந்த ஊரை விட்டு நான் எங்கேயும் வர மாட்டேன். நீ போப்பா. அப்போ நான் ஐயா நீங்க போகிறது உங்க ஞாபகமா இந்த அப்பாவுக்கு ஏதாவது கொடுத்துட்டு போகையா. ஐயா உங்களுக்கு என் உயிரை கொடுக்க முடியாது. இதை தரையா. உலகம் பிறந்தது ஹாய் எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, இந்த கடையும் இருப்பது எனக்காக. ஹாய் பாஸ். இது பாஸா? நான் இல்ல பாஸ், நீ தான் பாஸ். என் மண்டையில நிறைய இருக்குது, உன் மண்டையில தான் ஒண்ணுமே இல்ல. ஓகே ஓகே, ஒன் ஹெல்ப். என்னது? இங்க 10ஆம் கிளாஸ் படிக்கிற ஸ்கூல் எது இருக்கா? நான் என்ன போஸ்ட்மேனா வரவும் போறவனுக்குலாம் வழி சொல்றதுக்கு? காலங்காத்தால கடுப்பேத்தாத போயா. யோ என்ன அது டீல ஈ செத்து கிடக்கு? பாஸ் எத்தனை ஈ செத்து கிடக்கு? ஒரு ஈ தான். அப்போ அது டீ.
2 இருந்தா அது காஃபி. புரியல? என்னையா நீ காலங்காத்தால் தத்துவம் பேசினுக்கிற? வெயிட் அண்ட் சி. டி இ ஏ டி சி ஓ எஃப் எஃப் இ இ காஃபி. டீல எத்தனை இருக்கு? ஒரு இருக்குது. ஒரு இ. காஃபில எத்தனை இருக்கு? 2. 1 2. தெய்வமே என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். நீங்க இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் தானே? பார்த்தாலே தெரியுது. தலை பூரா ஒரே மூளை தான், ஒண்ணுமே பண்ண முடியாது. அதான் ஆண்டவன் மூளையை உங்களுக்கு கொடுத்துட்டு முடிய அவன் எடுத்துக்கினான். சொல்லுங்க பாஸ். இங்க 10ஆம் கிளாஸ் படிக்கிற ஸ்கூலு பாஸ். அங்க ஒருத்தர் வராரு பாருங்க. ஆமா. அவர்கிட்ட நீங்க போங்க. நீங்க போக வேண்டிய இடத்துக்கு அவரே கூட்டிட்டு போயிடுவார். உங்களுக்கு மூஞ்சி எல்லாம் முடியா இருக்கு, எனக்கு முடியே இல்லாம இருக்கு. ஹாய் சார், ஆர் யூ ப்ரொஃபசர்? நீங்க வெளியூரா? யா. என்ன வேணும் உங்களுக்கு? சார் 10ஆம் கிளாஸ் படிக்கிற ஸ்கூல் தேடிட்டு இருக்கேன் சார். ஏன்? நான் படிக்கணும். நீங்களா? எஸ். படிக்கணுமா? யா. நான் இருக்கேன், வாங்க. ஓ காட். கேரி ஆன் சார். சலோ. ஹிந்தி வேறயா? இனிமே எல்லாமே ஸ்டார்ட் தான். என்ன ஆச்சுன்னு சொல்லு. தம்பி காலையில கதவு போட்டுக்கிட்டு கதவை திறக்க மாட்டேங்கிறாயா? மாடிக்கு போய் கதவை உடைச்சு உள்ள என்ன செய்ய பாருங்க. கதவு திறடா சீனிவாசா. மூஞ்சி அவளை கிட்ட காட்டாத, ரொம்ப அமர்ஷனாகிற நீ. WWF கலந்துக்கிட்டு நான் பெரிய வீரன் ஆக தான் போறேன். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, சீனா. சீனா சீனா சீனா. என்ன எல்லாம் நைட் ஷோ பார்த்துட்டு கலைஞ்சு போற மாதிரி போறாங்க. என்னடா வாழ்க்கை. அடுத்தவன் வளர்ச்சியை பார்த்து கனவு காணாத. அதை அடையறதுக்கு அவன் செஞ்ச முயற்சியை நினைச்சு பாடுறான் லேடிஸ் ஃபிங்கர். ஏய் சம்பார், டிஃபன் ரெடியா? வந்தா ஏதோ சொன்னா. உனக்கு என்னப்பா, கடவுள் நல்ல அறிவை கொடுத்துருக்கான். காலையில பைக் எடுத்துட்டு போனா திரும்பி வரும்போது பணத்தோட வர்ற. ஏன் நிலைமையை பாரு. டேய், உனக்கு தெரியுமா, நான் நினைச்ச அந்த வேலையை வேற, ஆனா இப்ப பாக்குற வேலை வேற. நிறைய பணம் சம்பாதிச்சு ஜாலியா இருக்கணும்னா சென்னைக்கு வந்தேன். என்ன சொல்லணும், அதான் நான் பண்ண பெரிய தப்பு. என்ன சொல்ற? அவன் ஊர்ல சென்னைக்கு போனா சூப்பர்னு ஒரு கனவோட வாழ்ந்துட்டு இருக்கான். நீ என்ன சென்னைக்கு வந்து தப்புன்ற? ஆமாண்டா, இந்த நகரத்துல இப்படி செயற்கையா வாழ்றதை விட கிராமத்துல இயற்கையா நம்ம சொந்த பந்தங்களோட வாழ்றது எவ்வளவு பெரிய சொர்க்கம் தெரியுமா? நான் அப்படிதான் கிராமத்துல வாழ்ந்துட்டு இருந்தேன். ஒரே ஒரு இன்டர்வியூ லெட்டர் என் லைஃபே மாத்திருச்சு. ஓ, அப்ப நீ உன் பிளாஷ் பேக் ஓபன் பண்ற. சரி, மேல பாரு. சார் குட் மார்னிங் சார். போங்க. குட் மார்னிங் சார், என் இன்டர்வியூ லெட்டர் சார். யூ மிஸ்டர் சிவா? எஸ் சார். அப்புறம் இது எதுக்கு சார்? உட்காருங்க ப்ளீஸ். சரி சார். ப்ளீஸ் உட்காருங்க சார், உட்காருங்க. தேங்க்யூ சார். மிஸ்டர் சிவா, இங்க இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்களா? அதனுடைய நோக்கம் என்ன சார்? இது ரொம்ப பெரிய கம்பெனி. இங்க வேலைக்கு சேர்ந்தா எனக்கு ரொம்ப பெருமை சார். பரவாயில்லையே, வந்த உடனே உரம்போட ஆரம்பிச்சிட்டீங்க. புரிஞ்சிருச்சா? அப்போ இந்த கம்பெனியில சம்பளம் இல்லாமயே வேலை பார்க்க தயாரா? சார் கிளம்புறேன் சார். கூல் கூல் கூல், புரிஞ்சிருச்சு. இங்க வேலை பார்த்தா கை நிறைய சம்பளம் வாங்கலாம், அப்படித்தானே? ஆமா சார். ஓகே சிவா, பணத்தை பத்தி 2 வரியில உங்களால் ஒரு டெஃபினிஷன் கொடுக்க முடியுமா? வில்லுங்க பிடிச்ச ஆளா இருப்பான் போல இருக்க. என்ன யோசிக்கிறீங்க? முடியும் சார். அப்ப சொல்லுங்க. பணம் இருந்தா தூரத்து சொந்தம் கூட நெருங்கின சொந்தம் ஆயிடும். அதே பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நெருங்கின சொந்தம் கூட தூரத்து சொந்தம் ஆயிடும் சார். வெரி குட், வெரி குட். யூ ஆர் பிரில்லியன்ட்.
அப்புறம் என்னுடைய அடுத்த கேள்வி, இந்த மயிலுக்கும் கிளிக்கும் என்ன வித்தியாசம்? சார், மயில் என்றது நம்ம தேசிய பறவை. அப்ப கிளி? கிளிங்கிறது நம்ம ஜோசிய பறவை. எல்லா கேள்விக்கும் டான் டான் பதில் சொல்றானே. ஓகே மிஸ்டர் சிவா, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின். ஓகே சார். உங்க சின்ன வயசுல இந்த ஆயா வடை சுட்ட கதையை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா சார். அதுல இருந்து இப்போ ஒரு கேள்வி. வடையை சுட்டது ஆயாவா இல்ல காக்காவா? ரெண்டு பேருமே இல்ல சார். என்ன சொல்றீங்க? ஆமா சார், தந்திரமா காக்கா கிட்ட பேசி வடைய சுட்டது நரிதான் சார். வெரி குட் மிஸ்டர் சிவா. ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் உண்டான அத்தனை குவாலிஃபிகேஷனும் நீங்க சொன்ன ஒரே ஒரு வடையில அடங்கிருச்சு. தேங்க்யூ சார். ஜென்டில்மேன், யூ ஆர் அப்பாயிண்டட். தேங்க்யூ சார். இப்ப கை கொடுங்க. தேங்க்யூ சார். சரி சார், வரேன் சார். வரேன் சார். குட், வெல்கம். ஓகேடா, வேலை கிடைச்சிருச்சு. இனிமே என்ன, வீடு வாங்கணும், கார் வாங்கணும், லைஃப் செட்டில் ஆக போகுதுடா சிவா. கலக்கிட்ட. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ மிஸ்டர் சிவா, உங்க தன்னம்பிக்கை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன், என்ன சார் சொல்றீங்க? இந்த போஸ்டுக்கு ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் வந்துச்சு, அது உங்களோட தான். இனிமே இந்த சென்னையில நீங்க ஒருத்தர் மட்டும்தான் நம்ம உரத்தை மார்க்கெட் பண்ணோம். இந்த மாசம் உங்களோட டார்கெட் 1000 மூட்டை. 1000 மூட்டை? ஆமா. அடுத்த மாசத்துல இருந்து படிப்படியா கூடும். பெஸ்ட் ஆஃப் லக். சோ ஒரு நியூஸ் பேப்பர் என் தலையெழுத்த மாத்திர மாதிரி ஒரு இன்ட்ரி பேப்பர் உன் தலையெழுத்த மாத்திருச்சு. இப்ப புரியுதா உனக்கு? நான் பார்க்க வந்த வேலை வேற, ஆனா இப்ப இஷ்டப்பட்டு பாக்குற வேலை வேற. ஆமா, ரொம்ப நாளா நம்ம வீட்டு மொட்டை மாடியில ஒரு மூட்டை கிடக்கு. அது என்னது? அதுவா, நான் முத வேலைக்கு சேர்ந்தப்போ எனக்கு விற்கிறது கொடுத்த உரம் மூட்டை. அது என்ன நான் பிரிச்சு கூட பார்க்கல. அதை வாங்குறதுக்கு யாருக்கு கொடுக்கணும்? என்னாச்சுடா? என்ன மாதிரி அரசியல்வாதிகள்லாம் கூடுற மீட்டிங் பிளேஸ் வந்துருச்சு. கிளம்புறேன். தங்களை அபிநயம் அன்போடு அழைக்கிறது. அழகு தமிழ். உன் பேச்சில் இங்கே அரசியல்வாதிகள் அடிக்கடி வருவார்கள் என்பது தெரிகிறது. வருவாங்கல்ல? இன்னும் கொஞ்ச நேரத்துல மினி சட்டசபையே உள்ளவா. ஒரு பொண்ணை நிப்பாட்டாம கண்ணை நிப்பாட்டி இருக்காங்க. பரவாயில்ல, 2 புரோட்டாவை பிச்சு போட்டு சால்னா ஊத்தி அனுப்பு. ஊற வச்சு அனுப்புறேன். நார வச்சு அனுப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சு இவ்வளவு நேரம் ஆச்சு, ஒரு அரசியல்வாதி கூட காணுமே. வெள்ளையும் சொல்லையும் மூக்கு முட்டை கட்ட வருவானுங்க. ஒரு அரசியல்வாதியாக கவுத்துல நினைச்சோம். போற போக்க பார்த்தா நான் மட்டும் தான் இங்க அரசியல்வாதி போட்டிருக்கு. அண்ணே, இந்த கடைக்கு தான் நம்ம ஏரியா அரசியல்வாதிகள்லாம் வருவாங்க. வருவாங்க. ஓசி பரோட்டா திங்கிறதுக்கு இங்க தான் வருவாங்க. ஓசி பரோட்டா திங்கிறதுக்கு அப்ப அரசியல்வாதிங்க தான். அவங்க வர்ற வரைக்கும் இந்த பேப்பரை படிச்சுக்கிட்டு. மறுபடியும் பேப்பரா? இந்த பேப்பரால தானே என் வாழ்க்கையே தசை மாதிரி போச்சு. நைனா, நீ எப்படி நைனா இருக்க? வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்கே, ஒரு மாற்றம் வர மாட்டேங்குது. எல்லாரும் டிஃபன் குடி. 4 பிளேட்டா? குடியா. யாரு இவங்க? பூரா வெள்ளை சொல்றாங்க. வேற ஏதாவது சாப்பிடுங்களா? ஒரு 10 தோசையை பார்சல் பண்ணி ஆபீஸ்க்கு கொடுத்து விடு. சீக்கிரம் வரணும். பூரா காசு கொடுக்காம போறாங்க. போய் என்ன வந்தானுங்க, சாப்பிட்டு காசு கொடுக்காம போயிட்டே இருக்கானுங்க. நம்ம ஊர் தொகுதி எம்எல்ஏ ஆளுங்கடா, கொஞ்சம் பார்த்து பேசுடா. அதுக்காக சாப்பிட்டு காசு கொடுக்காமலே போறதா? அதாண்டா அவங்க பவர். மீறி காசு கேட்டா நாளைக்கு நாம எங்க கடை போட முடியாது. அரசியல்வாதியை அனுசரிச்சு தாண்டா போனோம். நீ போய் படிக்கிற வேலையை பாருடா. சும்மா என்னைய படின்றியே, அவனுக்கு என்ன படிப்பு படிச்சு இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கானுங்க. அட போடா, இந்த வேலைக்கெல்லாம் படிப்பே தேவையில்லை. என்னது, இவனுங்க பாக்குற வேலைக்கு படிப்பே தேவையில்லையா? ஆச்சரியமா இருக்க. பின்ன எதுக்கு நம்ம வாங்குன்னு கஷ்டப்பட்டு படிக்கணும்? இவங்கள மாதிரி வெள்ளையும் சொல்லுவேன் நம்மளும் மாட்டா இந்த ஊரே நம்மளை பார்த்து பயப்படும்ல. சும்மா வளவலன்னு பேசாத. 10 தோசையை பார்சல் கட்டு. ஒன்னு அதை கட்டு இதை கட்டுன்னு சொல்லு. பினாமி பெயரில் சொத்துக்கள் குவிப்பு, அரசியல்வாதிகளின் அட்டகாசம். அரசியல்வாதியான இவ்வளவு சம்பாதிக்கணும். இனிமே இந்த ஆளை நம்பியிருந்தோம்னா நம்மளை படிக்க வச்சு கேவலம் டாக்டர் இன்ஜினியர் ஆக்கி நம்ம வாழ்க்கையை நாசம் பண்ணிடுவோம். நம்ம வாழ்க்கை நம்ம கையில். எத்தனை தோசை சொன்ன? 10 தோசை. 10 தோசை தானே? ஆமா ஆமா. பெரிய கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அரசியல்வாதி ஆகணுமே, வேற வழியே இல்லை. மதுரைக்கு போயிட வேண்டியதான். போய் கட்டியாச்சு, கடையை பார்த்துக்க, நான் போயிட்டு வரேன். அரசவாடா இல்லையாரப்பா, உன்னை நம்பிதான் மதுரைக்கு போறேன். எங்க அப்பா மாதிரி நீ ஆக்கிடாது. நான் உன்ட்ட எதுவும் பெருசா கேட்க போறதில்லை. குறைஞ்சது இந்த நாட்டுக்கு எனக்கு ஒரு பிரதம மந்திரி ஆக்கிடு. அவ்வளவுதான் பிள்ளையாரப்பா என்னோட வேண்டுதல். வர்றேன் கணேசா.
டாடா. என்ன அதுக்குள்ள இருட்ட ஆரம்பிச்சிருச்சு? இருட்டுறதுக்குள்ள பஸ் ஏறிடணும். முக்கியமாக காலை 6 மணிக்கு மீனாட்சி அம்மங்களுக்கு போயிடணும். என்ன மதுரை இவ்வளோ பிஸியாக இருக்கு? மீனாட்சி அம்மங்களுக்கு எப்படி போகிறது? ஆட்டோ 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 ஸ்டாப் 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 ஆட்டோ. நான் சார் எங்கே மீனாட்சி அம்மங்களுக்கு போகணும். எந்த மீனாட்சி மதுரை மீனாட்சி அம்மங்களுக்கு நீ மதுரை தான் போகணும். இது சென்னையா? சென்னையா? மழை பிரச்சனையால மதுரைக்கு பதிலாக சென்னை பஸ் ஏறிட்டேன். என்ன பண்ணுறது? நடுவில் நின்று கால் பண்ணிருக்கீங்க சார். ஒரு சின்ன பிரச்சனைனால மதுரையை தொலைச்சிட்டேன். என்னங்க பர்ஸை தொலைச்ச மாதிரி சொல்றீங்க. வந்து உட்காருங்க உட்காருங்க சார். தெய்வமே, சென்னையில் இப்படி ஒரு ஆளா? ரொம்ப நன்றி தெய்வமே. ஒரு மாலைக்கன் பிரச்சனையால மதுரை பஸ்ஸுக்கு பதிலாக சென்னை பஸ்ஸில் ஏறிட்டேன். ஹலோ ஹலோ என்ன 2 போட்டோ 4 மணி நேரம் உட்காந்துருக்க. 6 மணி ஆச்சு, விளக்கு போடணும். எந்திரிச்சு போ. ஆராய்ச்சா ஐயோ, இப்போவே ஓட்டோ போஸ்ட்ல தெரியுது. நம்ம குழப்பில் ஒட்ட வெளிச்சம் மாறத்துக்குள்ள சாமி இருட்டதான் எல்லாரும் வாழ்றாங்க. ஆனா நான் மட்டும் சாகுறேன். ஐயோ, எவனை என்ன வச்சிருக்கானே? சவுண்டா இருக்கு. சாரி தங்கச்சி, சாரி தங்கச்சியா? ஆம்பளடா. ஆம்பளையா? வீட்டுல சொல்லிட்டு வந்தியா? சத்தியமா சொல்லிட்டு வரல சார். சாரி சார். நானே டேய் கொன்னு விடுவானே. சாரி மறைக்காதீங்கண்ணே. எதுக்கு சேரட்டால கூட்டமா ஏறானுங்கன்னு இப்பதான் தெரியுது. குதூகலமா இருக்க தானே. வண்டியில் ஏறினதுலேருந்து உங்கள் மேலே தான் எனக்கு ஒரு கண்ணு. வாங்க. அப்போ இவன் ஓகேவா? அவன் வேணாம், அவன் லூசு பையன். நீங்கள் தான் வேணும். இவன் திருப்பதி லட்டுமா? வேணாம், எனக்கு உங்களை மாதிரி ஜாங்கிரி வேற மாதிரி ஆயிடுவாமா. சந்தோஷமான செய்தி மச்சி. அவன் ஒரு பர்ஸ் வச்சுனா அதில் 5000 இருந்துச்சுடா. ஆமாம் மச்சி. நீ என்ன பண்ணுற? டிங்கி குமார், பட்டாஸ் பாலு, அப்புறம் பத்ர பாபு எல்லாரையும் கூட்டு வந்து நம்ம ஏரியாடா வந்துடா. அசால்ட்ரா. சரி மச்சி. திருட்டு போய் உள்ளவன டிரைவர், டிரைவர் வண்டியை கொஞ்சம் வரக்கட்டு. இன்னைக்கு ஒன்றும் ஒண்டியா இருக்கா விட மாட்டோம். அதிகமா முடி வளர்த்துக்க. நீ 7 வருஷம் பொருளை விட அதிகமா முடி வச்சிருந்தா. முடி மேல கை வச்சு எனக்கு கெட்ட கோவமா சொல்லிட்டேன். நல்ல குடும்பத்துல பிறந்தவ மாதிரியா இருக்க. நம்ம குடும்பத்தை நல்ல குடும்பம் எவன் சொன்னா? போய் முடிய நல்லா ஒட்ட வெட்டிட்டு வந்தா இந்த வீட்ல சோறு உள்ள. கீழே விழுந்தா பூசணி மாதிரி வெடிச்சிட்டு போடலாம். பல வருஷமா வளர்த்த முடியும் போச்சு, பர்சனாலிட்டியும் போச்சு. ஏன் வெற்றி? உன் பேர்ல தான் வெற்றி இருக்கு. உன் வாழ்க்கையில் நடக்கிறது பூரா தோல்வியிலே முடியுதே. என்னடா பண்றது? முடிய வெட்டிட்டு வந்தா தான் வீட்டில் அக்கா சோறு விடுவேன்னு சொல்லிட்டேன். நானும் யோசித்து பார்த்தேன், மயிரா வயிறான்னு. கடைசியில் வயிறு தான் செஞ்சது. நல்ல வேலை, நீ மட்டும் வயிறு முக்கியம் இல்லைன்னு நினைச்சிருந்தேன்னு வச்சுக்க, இந்நேரம் உன் உயிரை. 7 வருஷம் வளர்த்ததுல முடியலன்னா ஒரு பய மதிக்க மாட்டான். சரி வா, ஊருக்குள்ள போவோம். எவனாவது மதிக்கானான்னு பார்ப்போம். ஆமா போவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வெயில் இந்த அடி அடிக்குது, ஊருக்குள்ள ஒரு பயில காணாமப்பா. இவன் எதுக்கு நம்மளை பார்த்தோன்னே வண்டியை நிறுத்துறான்? அதானே. அவன் இறங்கி வர வேகத்தை பார்த்தா நான் டாவடிச்ச செல்வியோட அண்ணமா இருக்கான்டா. விடு, எவன் வந்தாலும் சமாளிப்பான். அருவா வச்சிருப்பான், பரவாயில்லையா? நல்ல வேலை அவன் இல்லை. ஏட்டே வணக்கம். ஐயா வண்டியில லோடு இருக்குதுயா. வழக்கமா உங்களும் கேஸ் போடுறதுனா கேஸ் எதுவும் போட்டுறாதீங்க. போதும் போல நான் கவனிச்சிடுறேன். என்ன இது? ஏட்டையா ஒரு சின்ன அன்பளிப்பு தான். வண்டியில என்ன இருக்கேன்? வழக்கம் போல கேரளாவுக்கு ரேஷன் அரிசி கொண்டு போயிட்டு இருக்கேன். ஐயா பையன் நம்ம பையன் தான். இங்க பாரு, எப்ப இந்த ரூட்ல போனாலும் ஐயா கவனிச்சுட்டு தான் போனோம். என்ன வண்டி எடுத்து கிளம்பு 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 கிளம்பு. அப்படித்தான் பணத்தை உள்ள வையே. போ 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 போ, நிக்காத போ போடா, போ போ போ. முடிவெட்ட காசு வாங்குறதுக்கு இவ்வளோ வந்துட்டான். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா அவசரமா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்கீங்க. இல்ல வண்டியில டாக்குமெண்ட் எதுவும் இல்லைங்க. நீங்க பாட்டு கேஸ் கேஸ் போட்டு கோர்ட்டுக்கு நாளே விட்டுறாதீங்க. நான் உங்களுக்கு கவனிக்க வேண்டியது கவனிச்சிருங்க. இந்தாங்க. போ போ ஐயா, பாத்து பாரு. நல்ல வேலை மாட்டி இருந்தா திருட்டு வண்டி கண்டுபிடிச்சிருப்பானுங்க.
என்னடா வர்றவங்க பூரா உண்டியல் போட்டு போறான் எல்லாம் சரியா தெரியும் உள்ள வை. ஆமா இவங்க கண்ணுக்கெல்லாம் நான் எப்படிடா தெரிறேன்? உன்னைய போலீஸா பார்த்தா போலீஸாவே இருக்கையா? அப்படியா? ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சரா பார்த்தா ஃபாரஸ்ட் ரேஞ்சராவே இருக்கையா? அப்ப திருடனா பார்த்தா அந்த திருடனை பிடிக்கிற போலீஸ் மாதிரியே எல்லாம் இருக்க. பயவுல நிறைய போடுது. சுக்கிரதசை ஆரம்பிச்சிருச்சு. பேசாம சென்னைக்கு போய் சுக்குமொழி யாரமாக சொல்றியா? அது ரொம்ப கஷ்டம் ஐயா. நீ போலீஸ் ஆயிரியா? போலீஸ் ஆகணும்னா படிச்சு பரிச்சு எழுதி பாஸ் ஆகணும்டா. அட என்ன பேசுற நீ? போன வாரம் காக்கா காக்கா படம் பார்த்தோம்ல, அதுல சூர்யா படிச்சா. நேத்து கூட சாய் படம் பார்த்தோம்ல, அதுல விக்ரம் படிச்சாரு. டேய் இவங்க எல்லாம் படிக்கலன்னு உனக்கு யாரா சொன்னது? அதான் காட்டலையே. உண்மையா தான் இருக்குமோ? அதனால இங்க பாரு, உனக்குள்ள 2 சூர்யா 4 விக்ரம் இருக்காயா. சொன்னா புரிஞ்சுக்கியா? பேசாம போலீஸ் ஆயிரியா? ரொம்ப ஃபீல் பண்றானே. போலீஸ் ஆயிர வேண்டியதா? அப்படியே போலீஸ் ஆயிட்டயா? சிங்கம் சிங்கம் பாட்டு தப்பா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸுங்க. உங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்க என்ன பிடிச்சி விசாரிச்சாங்க. உங்களை பார்த்த உடனே என்ன விட்டாங்க. எதுக்கு பிடிச்சாங்க? என்ன கேட்டாங்க? ஆர்சி புக், இன்சூரன்ஸ் கேட்டாங்க. சரி. வண்டியை சர்வீஸ் விட்டு இப்பதாங்க எடுத்துட்டு வரேன். என்கிட்ட இல்லங்க என்ன. சரி. அப்பதான் உங்களை கை காட்டினேன். சரி போன்ட்டாங்க. என்ன கை காட்டணும்? ஆமா. ஏன்னா நீங்க தான் டிபார்ட்மெண்ட் ஆள் இல்ல. நான் தான் டிபார்ட்மெண்ட் ஆள் இல்லையே. ஆமா நான் இந்த ஊருக்கு புதுசுங்க. இந்த ஊரை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. உங்களுக்கு ஏதாவது தெரியாத உங்களை விசாரிக்க வந்தேன். நீங்க அப்படியே அலேக்கா தூக்கி பின்னால உட்கார வச்சு அப்படியே கொண்டு போயிட்டீங்க. என்ன நோக்கத்தோட இங்க வந்தீங்க? என்ன சொல்றது? எப்படியாவது வாழ்க்கையில பெருசா சாதிக்கணுங்க. ஏங்க பாதி வாழ்க்கை போயிடுச்சு, இதுக்கு மேல என்ன சாதிக்க போறீங்க? என்னங்க இப்படி அசால்ட்டா சொல்லிட்டீங்க? வாழ்க்கையில சாதிச்சவங்க பூரா 40 வயசுக்கு மேல தான் சாதிச்சிருக்காங்க தெரியுமா? அப்ப எங்க தங்க போறீங்க? ஐயோ என்னங்க நல்ல மனுஷனா இருந்து இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்க. அழகா பின்னாடி உட்கார வச்சு கூட்டு போறீங்க. நம்ம வீட்டுல தங்காம வெளியே தங்கியாச்சுன்னா உங்க மனசு கஷ்டப்படுங்களா? நம்ம வீட்டுல தான் தங்க போறேன். நம்ம வீட்டுக்கு நேரா வட்டி விடுங்க. அப்ப இவ்வளவு நேரம் பிளாஸ்பேக் தான் ஓடிச்சா? எல்லாரும் நம்மளை பார்த்தா போலீஸ்ன்னு நினைக்காம வெள்ளை புறா ஒன்று வர வர 10 தடவை பவுடர் பூசுறான், 20 தடவை தலை வாடுறான், 30 தடவை செண்டடிக்கிறான். என்ன மேட்டர்னு புரியல. அவன் எங்க போறான்னு கண்டுபிடிக்கணும். எப்படா போறான்? பைக்ல தான்டா. நம்ம பைக் இல்லடா. டவுசர் ஊர்ல உள்ள பைக்ல நம்ம பைக் தான்டா. ஏறா அப்ப ஏறிடுவா. சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணி அவரை போய் பிடிச்சு வா. இங்கதான் நம்ம ஆள் வண்டி நிக்குது. அப்படின்னா அவன் உள்ளதான் இருக்கானா? வெளியில வந்துதானே ஆகணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதை தவிர நமக்கு என்ன வேலை? ஜாக், அவன் நிக்கிறத பார்த்தா யாருக்கோ வெயிட் பண்ற மாதிரி தெரியுது. இந்த நேரத்துல அவன் இங்க வெயிட் பண்ற பார்த்தா கண்டிப்பா அது அவனுக்கா இருக்காது. ஜாக், நீ சொன்ன கரெக்டா தான் இருக்கும். அப்ப நம்ம பார்ட்டி லவ்ல டமார் ஆயிட்டான். ஆமா மச்சி. ஹாய். என்ன நம்மள கவனிக்கவே இல்ல? ஹாய் முத்தி. என்ன? ஒண்ணு இல்ல. டேய் ஜோடி பொறுத்தா சூப்பரா இருக்குடா. வணக்கம் சார். அண்ணி என்ன சொல்றாங்க? அண்ணியா? நம்ம அண்ணி என்ன சொல்றாங்க? ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. சொல்ல வச்சிருவோம். சொல்லிடுங்க அண்ணி. என்ன சொல்லணும்? நீங்க அவங்கிட்ட ஐ லவ் யூ சொல்லணும். லூசாயா நீ? தெரிஞ்சு போச்சா? உங்களுக்கு வேற வேலை இல்லையா? இல்ல. அதானே எங்க வேலையே. சிங் சாக். காரை லிஃப்ட் பண்ண ஜாக்கி. காதல லிஃப்ட் பண்ண எப்பவுமே ஜாக். போன டூஸ்டேக்கு எங்க வாங்கிட்டு இன்னைக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்க? சொல்லு. எக்ஸ்கியூஸ் மீ. ஹேப்பி லவர்ஸ் டே. என்ன இவ்ளோ கேப்? அண்ணன் என் லவ் இன்னும் எக்ஸ்போஸ் பண்ணல. ஏடா பண்ணல? என் தலைவன் இதயம் முரளி வந்ததுக்கு அப்புறம் தான் என் லவ் எக்ஸ்போஸ் பண்ணுவேன். இதயம் முரளி வரவே மாட்டாரா? ஏனா டேய் சொட்டப்பல வர மாட்டாரா? என்ன சொல்றீங்க? நான் சொல்றேன் நீங்க 2 பேரும் ஒண்ணா இருங்க. Thank you ண்ணே. ஓகே நான் பாத்துக்கிறேன். மாமா என்னடா சொல்ற? ஐயோ என்ன சோகா. ஐயோ இது டூப்பா ஒரிஜினலா?
காய்ச்சி சட்டை ஆத்துடு. மார்னிங் சார். டேய் எழுந்தோடா. டேய் நான் இன்ஸ்பெக்டரா நீ இன்ஸ்பெக்டரா? நீ தான் இன்ஸ்பெக்டர். அப்ப எந்திரி. இவன் லூசு மாதிரி இருக்கிறான். மஃப்டில இருந்து நம்ம லேடி கான்ஸ்டபிள் கட்டி புடிச்சா சார். ஓ நீ அந்த கேஸா? போடுங்க அவனை. மச்சான் வாடா. மச்சான் என்னடா ஆச்சு உனக்கு? ஐயோ நல்லதா மாமா இருக்கு. சார் எதுக்கு சார் அடிக்கிறீங்க? யார் சார் நீங்க? சொல்ற அளவுக்கு பெரிய இல்ல சார். ஃப்ரெண்டுங்க. உங்க ஃப்ரெண்ட் என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணாப்ல? பார்க்கல எங்க டிபார்ட்மெண்ட் லேடி கான்ஸ்டபிள கட்டி பிடிச்சிருக்கான். பாவி எப்பறா கட்டி பிடிச்சா? என்ன திடீர் ஸ்டாச்சு இருட்டுது ஓய். சார் நீங்க நம்ம டிபார்ட்மெண்டா? நம்ம டிபார்ட்மெண்ட் தான். என் ஃப்ரெண்டு தெரியாம பண்ணிட்டான். இனிமே தப்பு பண்ணாம எங்க டிபார்ட்மெண்ட் ஆள் சொன்னாதான் விடுறேன். இனிமேல் எதுவும் பண்ணாம இருக்கணும். ஒழுங்கா இரு. கூட்டிட்டு போங்க சார். அடுத்து ஒண்ணு உரிக்க போறாங்க. ஆடாம சீக்கிரம் வாடா. டேய் என்னாச்சு உனக்கு? நல்லா தானே இருந்த நீ? ஃபீலிங்டா. என்ன ஃபீலிங் உனக்கு? எங்க ஊர்ல எனக்குன்னு ஒருத்தி இருந்தா. அவ பேரு சங்கீதா. அவ என் அத்தை பொண்ணு. ஈஸ்வரா என்ன இது அலம்பல் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கே என்ன? எங்கடா மரியாதையா போட்டு சொல்லிவிட்டேன். அங்கிள் இன்னும் நீங்க பழச மறக்கலையா? மறக்க முடியும்? எப்படி மறக்க முடியும்? நாங்கெல்லாம் காலில் சலங்கை கட்டி நாட்டியத்துக்கு பெருமை சேர்த்து இருந்தோம். ஆனா நரி பூந்த மாதிரி பூந்து எங்க அக்கால கவ்விட்டு போயிட்டான். எங்க வம்சமே சிவன் பார்வதிக்கு முன்னாடி நடனாடிக்கு இருந்தோம்டா. ஆனா கொப்ப என்ன பண்ணா தெரியுமா? வெளிநாட்டு நடிகை கட்ட விட்டுருக்கு முன்னாடி அப்பதான் கொப்ப வேலைக்கு ஆக மாட்டான் நினைச்சு மூஞ்சில ஜலத்தை தெளிச்சு விரட்டி விட்டேன். அப்புறம் என்ன புதுசா உறவு? பேசாம போயிடா கொலைகாரனாக்கி விட்டுறத. டாடி பண்ண தப்புக்கு நான் என்ன பண்றது? கொப்பை செஞ்ச பாவத்துக்கு நீ பரிகாரம் தரமா நானா தர முடியும்? டேய் ஒவ்வொரு அப்பன் சம்பாதிச்ச சொத்துலையும் பாதி பங்கு கிரீல படுவா. அப்புறம் பாவத்திலையும் பங்கு இருக்கும்ல. மாட்டிக்கிட்டியா இன்னொரு மட்டும் கேளு. ஓய் மைக்கேல் ஜாக்சன் செத்தப்ப உலகம் பூரா கண்ணீர் கமலை மாறுதான். ஆனா கொப்பை என்ன பண்ணா? நீ பிறந்தவனாலதான் அவர் செத்தாருன்ட்டு தட்டினதையா லட்டு அடிக்க வச்சு இந்தாங்க லட்டு இந்தாங்க ஸ்வீட்டு ஆட்டம் பாட்டம்னு கொண்டாடிட்டு இருந்தான். இது வரைய லோன் ஆயிட்டல. அங்கிள் நான் அப்படி இல்லை அங்கிள். நமக்குள்ள விட்டு போன வரவ ஒண்ணு சேர்க்க வந்திருக்க அங்கிள். அங்கிள் உங்களை மாதிரி தான் நானும் பரதநாட்டம் ஆடி காலில் சலங்கை கட்டி உங்க வீட்டுக்குள்ள ஒன்னா உட்கார வந்திருக்கேன் அங்கிள். உன்னை எப்படா நம்புறது? 진다 다음 톤 타게 됩니다. 다음 팀 다음 톤 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 달려도 나다리나 ஏண்டாம்பி உனக்கு என்னதான்டா வேணும்? மாமா அது என்ன நம்புறேன்டா. மாமா ஒண்ணு இல்ல. இன்னைக்கு உங்க பொண்ணை நான் பார்த்தனோ அன்னைக்கே இதயத்துல இடம் கொடுத்துட்டேன் மாமா. கொடுத்துட்டியா? மாமா இல்ல மாமா அவ கழுத்துல என்னுடைய மாங்கல்யத்தை பிக்ஸ் பண்ணணும் மாமா. உங்க பொண்ணு நான் புதுசா கார் வாங்கியிருக்கேன். அது முன்னாடி உட்கார நல்லா ஓட்டணும் மாமா. நான் கூட என்னமோ நினைச்சேன். உனக்கு தான் என் பொண்ணு. நீ போய் கார்ல வெயிட் பண்ணு. என் பொண்ணை ரெடி பண்ணி உடனே அனுப்பி விட்டுருவேன். நல்லா ஓட்டு. உங்க அப்பன்ட்ட போய் சொல்லி ஒண்ணு கூட்டுறதுல பெரும்பாடாய் போச்சு. உங்க அப்பன் சரியான மாங்காய் படைய லூசு பையன். நான் சொன்னது நம்பி உன்னை என் கூட அனுப்பிச்சு வச்சுட்டான் பாரு. சரி அது இருக்கட்டும். நம்ம இந்த ஊரை விட்டு ஓடி போய் ஒரே ஒரு கல்யாணம் பண்ணி ஒரே ஒரு பிள்ளைய கத்துக்கலாமாடா சொல்லலாம். சங்கீதா நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கா. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஊரே என்ன ஏன் இந்த நாடே திரும்பி பார்க்குற அளவுக்கு
நான் ஜெயிச்சு காட்டுறேன். அப்ப தெரியுண்டி உங்க அப்பனுக்கு நான் யாருன்னு. இப்ப தெரியுதா யாரு? முதல்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஊர் உலகமெல்லாம் திரும்பி பார்க்கிற அளவுக்கு சாதனை பண்ண. முதல்ல அதை பண்ணிட்டு வா, அப்புறம் என் முன்ன கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கை நடத்த தொகுப்பு. என் காதல் போச்சு. டேய் மைதா மாவு, இதெல்லாம் ஒரு ஃபிளாஷ்பேக்கடா. டேய் என்ன பார்த்தாடா கேள்வி பண்ற? எண்ணி 10 நாள்ல இந்த உலகமே திரும்பி பார்க்கறோம்னு சொன்னேன். 4 வருஷம் ஆச்சு, யாருமே திரும்பி பார்க்கல. என் ஆட்டத்தை நானே பார்க்கறேன்டா. சரிடா படு. உதவி ஆணையர் திரு ஆதவன் இன்று மாலை மாரடைப்பால் மரணமடைந்தார். ஏய் என்னடாச்சு? நானும் வந்திருந்து பார்க்க 20 தடவை பாத்ரூமுக்கு போறேன், உருண்டு வார தவுந்து போறேன். என்னத்தை தின்னு வச்ச? சும்மா இருப்பா நீ. ஏதாவது பிரச்சனையா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஆதவன் மாரடைப்புல சாகலடா. அந்த அபிஷேக தான் விஷம் வச்சு அவன் கொண்டுட்டான். அவன் டேய் இந்த அபிஷேக் கிட்ட ஸ்பான்சர் வாங்கலாம் சொல்லி அவரை ஃபாலோ பண்ணி ஐயோ முடியல என்னால. நான் என்ன பண்ணுவேன்? பாத்ரூம்ல அப்படியே சீராவுக்கு பேரு, இங்க வராத. எப்ப பாரு பெரிய மனுஷன் போர்வையில அவன் யாருக்கும் தெரியாம பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கான். அதை எப்படியாவது போலீஸ் மூலமா வெளியில கொண்டு வரலாம்னு நினைச்சேன். அதை ஏன்டா எங்ககிட்ட இத்தனை நாள் சொல்லவே இல்லை? ஆமா, இந்த விஷயத்துல நீ மட்டும் தனியா செயல்பட்டுருக்கிய. உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நாங்க என்னடா பண்றது? இனிமேல் எங்களுக்கு எதுவும் தெரியாம ஒரு அடி கூட நீ எடுத்து வைக்க கூடாது. உங்களெல்லாம் நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கா. டே சிவா, ஏன்டா அப்படி டென்ஷனாவே இருக்க? இல்லடா, நடந்த விஷயத்தை வச்சு பாக்குறப்ப நம்ம அவ்வளவு சீக்கிரத்துல அபிஷேகம் நெருங்க முடியாது. ஆனா அவனுக்கு வேண்டிய ஆள் ஒருத்தன் இருக்கான். அவனை தூக்கிட்டா ஈஸியா அந்த அபிஷேகம் நெருங்கிடலாம். அடச்சி, இது ஒரு மேட்டராடா. எப்படி அவனை மேப் போட்டு தூக்குறோங்கிறத பாருடா. மேப்பா? இருங்கடா வரேன். டேய் எங்கடா போறான் பண்ணி? என்னடா அது? நீங்க கேட்டீங்களடா மேப்பு. டேய் மைதா மாவு, அவன் இந்தியா மேப்பை காட்டிட்டு இருக்கான். ஆமா. டேய் தாட்டப்பா, நீ இந்த ஜென்மத்துல போலீஸ் ஆக மாட்டடா. நீ இந்த ஜென்மத்துல ஒரு வார்டு மெம்பரா கூட ஆக மாட்டே. அது விடுறா, நாங்க இந்த மேப்பை பத்தி பேசலடா. வேற எந்த மேப்படா? அவனை ஸ்கெட்ச் போட்டு தூக்குற மேப்பை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஓ ஸ்கெட்சா? இந்த ஸ்கெட்ச் எடுக்க போறியா? இல்ல வரைய போறாங்களா? ஸ்கெட்ச் போடுறா, ஸ்கெட்ச் மூளையில. எப்படிடா? எப்படியோ போடுறோம். எல்லாரும் பேசாம இருங்க. ஜாக்கு முதல்ல களத்துல இறங்குறா. என்னடா ஜாக்கு இப்படி வீக் ஆயிட்டான்? இவனை நம்பி இறங்க வேண்டாம்னு சொன்னேன். யாராவது கேட்டீங்களா? நீ வேஷம் போட்டு போனா இப்படி ஆயிட்ட? என்னத்த பார்த்த நீ? பார்த்துட்டேன் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். என்ன பார்த்தேன்னு என்கிட்டயே சொல்லி தோற. ரொம்ப தேங்க்ஸ் சார். சரியான நேரத்துல வந்து என் ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்திருக்கீங்க. நீங்க மட்டும் இல்லைன்னா இவனுங்க ஜிம்லயே ஜாம் ஆயிருப்பானுங்க. பிரதர், நீங்க எங்களை காப்பாத்துனதுனால உங்களை ஃபுல்லா சந்தோஷப்படுத்த நினைச்சேன் பிரதர். சந்தோஷப்படுத்திட்டேன் பிரதர். ரொம்ப நன்றி பிரதர். டேய் எங்கடா? அப்படியா? ரொம்ப நன்றி பிரதர். நான் தான் குச்சிருக்கேன். உனக்கு ஏன் கண்ணு தெரியல? அது பிரதர், அது அதை விடுங்க. மனுஷனுக்கு மனுஷன் இந்த ஹெல்ப் கூட பண்ணலாம் எப்படி பிரதர்? ஆமா பிரதர், கரெக்ட் பிரதர். गाइस நான் ரொம்ப ஹாப்பியா. எக்ஸ்கியூஸ் மீ சார், 1 மினிட் இத வந்துறேன். ஓகே. டேய் இந்த ஆப்பிள் ஏறா. டேய் என்னடா பண்றீங்க? என்னடா கேள்வி இது? நான் தான் போலீஸ்காரன்னு அன்னைக்கு அவனுக்கு தெரியுமில்ல. நாங்க இருந்தேன்னா அவன் உண்மை சொல்லுவானா? அதான் ஒழுங்கு இருக்கு. நீ என்ன பேசுறீங்கன்னு கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். பிரதர், நான் பெரிய பணக்காரன் ஆனோம். அதுக்கு என்ன வழி? ஏதோ ஒரு மேட்டரா. உனக்கு எவ்வளவு? டேய் 5 கேளுடா. 5 கேளு. 5 கோடி. வானலே 5 கோடி. பிரதர், நான் 5 லட்சம் கேள்லாம் 5 கோடி கேட்டதுக்கு நான் அதிர்ச்சி ஆயிட்டேன். நீங்க என்னடான்னா ஒன்லி 5 crores ஆன்றீங்க. அவ்வளவு படத்துக்கு எங்க பிரதர் போவீங்க? அதெல்லாம் ஒரு மேட்டர் இல்ல பிரதர். நம்ம கம்பெனில சுட சுட போட போறோம். என்ன கல் தோசையா? பிரதர், காசு, பணம், துட்டு, மணி மணி பிரதர். எப்படி பிரதர்? எப்படி எப்படி? சொல்ல போறேன் பிரதர். நான் இன்னைக்கு கொஞ்சம் நிறைய ட்ரிங்க் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். சாராயிட்டேன். அதனால we'll continue the topic with the same bottle tomorrow. Brother, this is my card. நீங்க எப்ப வேணாலும் ஃபோன் பண்ணலாம். எங்க மேல உள்ள பாசத்துல உங்க பாச நீங்க என்ன வேணாலும். யாரு?
அந்த அபியா அவன் தான் பிரதர். அவன் கொடுமை என் கையில் என்ன மேலே அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படியா பிரதர்? அப்படி என்ன உங்க 2 பேருக்குள்ளேயும் லாக்? I will tell you tomorrow. பிரதர் கிளம்பலாமா பிரதர்? ஏன் பிரதர் காத்த தடவற? நான் உங்களை கூட்டு போறேன் இல்ல நீங்க என்ன கூப்பிடுறீங்களா பிரதர்? போனா என்ன பிரதர்? வீட்டுக்கு போணும் அவ்வளவுதானே. ஸ்டெடி டே. ஹாய் பதி. Hey. Daddy Shiva. Shiva, my mom and dad. Shiva. வணக்கம் சார். So nice meeting you. Thank you வணக்கம்ப்பா. சார். சாரி சார் லேட் ஆயிடுச்சு. No problem. Please be seated. இருக்கட்டும் சார், நீங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. மதி உங்களை பத்தி என்கிட்ட நிறைய சொல்லியிருக்கா. எங்களுக்கு அவளோட சந்தோஷம் தான் முக்கியம். ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி உங்க 2 பேரையும் பார்க்கறதுக்கு. ஏன்டா இந்த ஆட்ட ஆடிட்டு போற? சை. டேய் என்னடா பண்றீங்க? சார். எஸ். மை ஃப்ரெண்ட்ஸ். Tell me, Shiva. மதியோடப்பா. எனக்கு வெரி நைஸ் மீட்டிங். I am Vetri. I am Darus, politician. வர எலெக்ஷன்ல ஓட்டு போட்டுறணும். Thank you. Oh, I am Jack. Great. ஒண்ணு. I am Fatih. Wonderful. Oh, sorry. It's very late for me. I take leave. Oh. Bye. இவர்கிட்ட சொல்லிட்டு போ. Bye. Bye bye இவன்ட்ட சொல்லலையே. Bye bye. இந்த மொட்டைட்டி சொல்லிருங்க. நமஸ்காரம். நல்ல மாமா இல்லடா மாமா. அலேகா குலேகா. My name is Konayan, son of Kenayan. I am Sina. Tan Sina. I rule the world. You know more. I am ice more. It's okay. There's a material. What material? Which material? I am unreachable. I have doubt. 5 பொண்ணு பெத்தா அரசனும் ஆண்டியாவான்னு சொல்லுவாங்க. நியாயப்படி அரசி தானே ஆண்டியாகணும். பிக் கிராமர் மிஸ்டேக் இன் தமிழ். ஜும் தக தக ஜும் ஜும் தக தக ஜும் ஜும் தக தக ஜும் தா. தக தக ஜும் ஜும் தக தக ஜும் ஜும் தக தக ஜும் தா. What is this? How to eat? அத தூக்கி போட்டு ஈடு. Good idea. What's are looking close? 5 கீரிகிட்ட மாட்டின ஒரு பாம்பு மாதிரி ஒரு மாதிரியா பாக்கிய ஏன்? எப்போ சொல்லுப்பா. அபி நம்ம மூக்குல இருந்து ஏதாவது வருதான்னு பாக்கணும். நம்ம மூக்குல இருந்து வெறும் காத்துதான் வரும். பயந்துட்டியா? தனியா வந்து மாட்டிட்டோன்னு யோசிக்கிறியா? அட பேக்கு என்னடா பாக்குற? செம்பு தூக்குற பூஜா மாதிரி இருக்காங்கன்னு பாக்கியா? ஆமாடா நாங்க பூஜா தான். எங்களை ஆப்ரேட் பண்ற ராஜாவை நீ பார்க்கலையே? அங்கே பார். என்ன மிஸ்டர் அபி, நீ வச்ச விஷம் ஒர்க் அவுட் ஆகலன்னு பாக்குறியா? இவனுக்கும் நீ கொடுத்த விஷம் ஒர்க் அவுட் ஆகுது. என் இன்னொரு முகத்தை நீ பார்த்தது இல்லையே, இனிமேல் தான் பார்க்க போறேன். தந்திரமா நீ என்னை லாக் பண்ண நினைச்ச, ஆனா உனக்கு தெரியாமையே உனக்கு வேண்டியதை நான் லாக் பண்ணியிருக்கேன். எப்பேற்பட்ட இழப்புக்கு நான் சோர்ந்து போய் உட்காந்துட மாட்டேன். உனக்கு ஒன்று தெரியுமா, ஒரு பெரிய மரத்தில் இருந்த ஒரு சில இலைகள் உதிர்ந்தா அந்த மரம் வருத்தப்படாது. அந்த மாதிரி தான் நானும். அந்த மரத்தில் இருக்கிற அந்த சின்ன இலை தான் விஸ்வா. புரியுதா? பாய்.